ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரவா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் நம்ம வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் வந்து ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரவையை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். நம்ம ரவா பூரிக்கு ஒரு பெருசாக ஒரு உருளைக்கிழங்கை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 whistles விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு ஹாட் வாட்டரில் போட்டதுனால. இப்போது இது கூட நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க ஒரு பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போது 200 கிராம் கோதுமை மாவுக்கு 50 கிராம் ரவை, ஒரு பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லா சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ், 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம், பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி. இப்போது நம்மளோட பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட ரவா பூரி ரெடி.